சில பூசையில உங்களுக்கு எல்லாம் வந்துருது. தூப தீபம் மலர் உய்தல் தான சுத்தம் பண்றது எல்லாமே வந்துருது இல்லை. அதனாலதான் செவ்வூசை சிறப்பு. இப்ப ஒரு நாயனாரு மலை கட்டி சாத்தினாரு, ஒரு நாயனார் தீபம் போட்டாரு, ஒரு நாயனார் தூபம் போட்டாரு, ஒரு நாயனார் கூட்டினாரு, இப்படி எல்லாம் வருது அல்லவா. வலம் வருதல்ல இருந்து இப்போ அர்ச்சனை பண்றதுல இருந்து தோத்திரம் பண்றதுல இருந்து சகல துண்டுகளும் செவ்வூசையில் வந்து. அதனால செவ்வூசை பண்ணணும். நீங்களாம் பண்ணாம இருக்கிறது குத்தம். பூசை பண்ணாம இருக்கிறது குத்தம் தானப்பா. பூசை பண்ணாம இருக்கிறது குத்தம் தானப்பா. பூசை பண்ணாம இருக்கிறது குத்தம் தான். பூசை பண்ணாம இருக்கிறது குற்றம் தான். செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கிறது குற்றம் தான். ஏனென்றால் மனித பிறப்பும் கிடைத்து இந்த தேசத்திலும் கிடைத்து பூசை பண்ண சாமியும் கிடைச்சு சமயமும் கிடைச்சு பண்ணாம இருந்தா குத்தம் தானே. எல்லாம் கிடைச்சு இதெல்லாம் கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. இந்த தேசம் இந்த மாதிரியான சூழல் நிலை, இந்த மாதிரியான இடங்கள், அதற்கு மேலே வந்து இந்த மாதிரி பாடங்கள் நூல்கள், இது பற்றியான கேள்விகள், ஆலயங்கள், இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்காத ஜென்மங்கள் ஏராளம் கொடானு கூடி இருக்கு. இது எல்லாம் கிடைச்சும் முத்தேவராதி புலவோரும் விண்ணின் முழுதின் பகற்றி அருளின் பித்தேறி நின்ற முனைவன் பதங்கள் பெருகன்பினோடு பணியும் அத்தேயமான உயர்வாரதத்தின் அரிதின்றி வாழ்வு அணவியும் செத்தாரின் வேறு மலராயி உய்தி தெரியாது இது என்கோல் அறிவேன். விநாயக புராணம். முத்தேவராதி புலவோரும், முத்தேவராதிய பரமவிஷ்ணு உருத்தரர் முதலான புலவர்களும் விண்ணின் முழுதின் பகற்றி விண்ணுலகத்தில் இருக்கிற இன்பங்களை எல்லாம் விட்டு அருளின் பித்தேறி நின்ற முனைவனாகிய சிவபெருமானுடைய பதங்களை வந்து பணிந்து பூசித்து வானிடத்தவர் மண்மேல் வந்து அறந்தனை அர்ச்சித்து அருள் பெறுகின்ற இந்த அப்படிப்பட்ட இந்த பாரத தேசத்துல வந்து பறந்து இந்த மாதிரி சிவப்பணி சிவபூஜை செய்யாமல் இருந்து கொண்டு செத்தவன்லையும் சேராம பழைச்சவன்லையும் சேராம இருக்கிறான்னா இது என்ன அறிவுன்னு நான் சொல்றது. பழைச்சவனா இருந்தா பூஜை பண்ணணும், பழைச்சுக்கிட்டு இருக்கிறேன் உசுரா இருக்கிறான்னா பூஜை பண்ணணும், செத்து போனான்னா நடக்க மாட்டேன், நடந்துகிட்டு இருக்கிறான் பூஜை பண்ணாம இருக்கிறான், இவன் என்னன்னு சொல்றது? செத்தவனு சொல்றதா இல்ல பழைச்சவனு சொல்றதா? முத்தேவராதி புலவோரு விண்ணின் முழுதின் பகற்றி அருளின் பித்தேறி நின்ற முனைவன் பதன்கள் பெருகன்பினோடு பணியும் அத்தேயமான உயர்பாரதத்தின் அரிதின்றி வாழ்வு அணவியும் கிடைச்சும். அணவியும்னா கிடைச்சும். செத்தாரின் வேறும் அலராயி, செத்தவன்லையும் ஏத்தி இல்ல பழைச்சவன்லையும் ஏத்தின்னு சொல்றான்ல. செத்தவன்லையும் ஏத்தி இல்ல பழைச்சவன் செத்து போட்டான்னா பூஜை பண்ண மாட்டேன், பழைச்சிருக்கிறான்னா பூஜை பண்ணணும், பூஜை பண்ணாம இருக்கிறான் நடந்துகிட்டு இருக்கிறேன், செத்துட்டானா நடக்க மாட்டேன், பழைச்சிருந்தான்னா பூஜை பண்ணுவேன். இவனை எதுல சேர்த்து சொல்றேன்? வேறும் அழகாய் அதை சம்பாதிக்க உரம் பறந்து ஊர்தான் பச்சி சாதிக்கணும். பறந்து போய் இறை தேடி தின்னுது. அது ஆக்கைக்கே இறை தேடுது. நீயும் ஆக்கைக்கே இறை தேடி இருந்தா நீ ஒண்ணு, அதுவும் நீயும் ஒண்ணுதான். பிராணினார் ஆக்கைக்கு இறை தேடி அலமந்து காக்கைக்கு இறையாகி கழிவரே. பூக்கை கொண்டரன் பொன்னடி போற்றில நாக்கை கொண்டரன் நாமல். அதனால அது பிராணினார் திருமூலர். அதெல்லாம் பிராணினார். பிராணின்னா புரியுதா? விலங்குகள். அந்த பாட்டுல செத்தாரின் வேறும் மலராகி, செத்தவனும் இல்ல பிழைச்சவனுமாகவும் இல்லை. இதெல்லாம் கேட்டா அப்படித்தான் பூஜை பண்ண சொல்லுவாங்க.